அல்லேலூயா. லேசான இந்த உபத்திரவம் அல்லேலூயா காணப்படுகிறதல்ல, காணப்படாத நித்தியத்தை நோக்கி அல்லேலூயா. இந்த உபத்திரவம் நம்மளை இந்த மகிமைக்குள்ளாக கொண்டு போகுது. பிரச்சனைகள் தேவ மகிமையை காண செய்கிறது. விசுவாசம் அற்புதத்தை காண செய்கிறது. ஒரு பிரச்சனை தான் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க என்ன செய்யுது? எல்லாமே நல்லா போச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆமாம், ஜெபிக்கவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம், பைபிளை கையில் எடுக்கவும் மாட்டோம். ஆனால் சபைக்கும் வருகிறது கொஞ்சம் லேட்டாக, பாஸ்டர் இந்த வாரம் கொஞ்சம் வர முடியல, அடுத்த வாரம் வரும். ஆனால் பிரச்சனை இருந்தால் ஜெபமே இல்லாட்டினாலும் ஃபோனை பண்ணி கேட்குற காலங்கள் இன்னைக்கு ஜெபம் இருக்குதா, வர்றோம். ஜெபம் இருக்கிற நேரத்தில் வரல, ஆனால் ஜெபம் இல்லாத நேரத்தில் அது மனிதனுடைய இயல்பு இல்லைங்களா? நல்லா இருக்கும்போது இங்கே சபை இந்த சபையை மட்டும் சொல்லலை, எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் நடக்கிற ஒரு காரியம். நல்லா இருக்கும்போது வாங்கப்பா ஜெபத்துக்கு வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. உபத்திரம் வரும்போது சபை பூட்டி இருக்கும். அந்த நேரத்தில் கேட்பாங்க, பாஸ்டர் நான் ஜெபத்துக்கு வரட்டுமா, இன்றைக்கி ஜெபம் இருக்குதா? ஏன் அப்படின்னா உபத்திரவம் என்னை தேவனை நோக்கி தள்ளுது. உபத்திரவம் என்கிட்ட சமாளிக்கிற முடியாது, அது பேலன் என்கிட்ட இல்லை, அது தேவனிடத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல், அந்த வசனத்தை நல்லா சொல்கிறோம், ஆனால் சோதனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஜெபம் இங்கே வந்திருக்குதா? நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் ரட்சித்து கொள்ளும்னு என்ன செய்யணுமா? அதுக்கு முன்னாடி ஜெபிங்கன்னு சொல்கிறார். உனக்கு சோதனை வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீ ஜெபிக்காட்டி உனக்கு வேதனை வந்துடும். சோதனை வரும்போது ஜெபிக்காட்டி வேதனை, அந்த வேதனை வரும்போது அப்புறம் தெரியும் ஜெபம் எவ்வளோ பெரிய காரியம். வேதனை சாதனையாக மாற்றும். ஜெபிக்க வரணும், ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் அப்போ அவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நம்மளெல்லாம் முன்குறிச்சிட்டார், அழைப்பை கொடுக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா நீதிமான்களாக மாற்றுறதுக்காக. நீதிமான் மட்டும் இல்லை, அவருடைய மகிமையிலே நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுக்குள்ளாக உங்களை பலப்படுத்துங்க, தைரியம். நீங்கள் சொல்லுங்கள், எல்லா பாதையும் எனக்கு நன்மைக்கு எதுவாக அப்படி நடத்தி வந்தனால தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம். ஏன்னா நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, எல்லா நேரத்திலையும் கர்த்தர் என்னை தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தும். இன்றைக்கி சங்கீதத்தை வாசித்த இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்ம, கர்த்தரை துதிக்கிறவங்களான்னு கர்த்தரை நம்புங்க. இந்த செய்தி அதோடு சேர்ந்து வருது, நம்ம நம்பணும். எல்லா நேரத்திலையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஜெபத்தோடு கடந்து போங்க. உபத்திரவம் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை சிறப்படுத்தும், நிலைநிறுத்தும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக உங்களை என்ன செய்யும்? பலப்படுத்தும். எபேசியர் 1:4 வாசிங்க.